எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பாவக்காயை வச்சு சுவையான சூப்பரான கசப்பே இல்லாத ஒரு பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 பாவக்காயை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டான். கூடவே பெரிய வெங்காயம் 2, ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு 5-6 வரமிளகாய் போட்டு வதக்கி எடுத்துட்டு அதுலேயே பாவக்காயும் உப்பு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆறின பின்னாடி புளியையும் மிளகாயும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் பாவக்காயை போட்டு நல்லா 1க்கு 2 அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே வடைச்சட்டியில் நல்லெண்ணெயை கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயமும் போட்டு கட் பண்ணி வச்ச பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் தக்காளி போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பாவக்காய் பேஸ்ட்டை எடுத்து போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் வதக்கணும். வதக்கின பின்னாடி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையுமே ஒரு வெள்ளைக்கட்டியை பொடி பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான சுவையான பாவக்காய் தொக்கு ரெடி. இது சுடு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட சூப்பராக சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.